வணக்கம். டாக்டர் மகேஸ்வரி ஹரிஹரன், மகளிர் நர்சிங் வில்லிவாக்கம். குழந்தைகளுக்கான ஆண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய விந்து டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 3 விஷயம் பார்ப்போம். அவங்களுடைய கவுண்ட்டு, அதாவது ஆலிகோஸ்பெர்மியா இருக்கா, இன்னொன்று துடிப்பான அணுக்கள் கம்மியாக இருக்கா, அஸ்தினோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வடிவமான அணுக்கள் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது டெட்ரோசோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயங்களும் அதில் முக்கியமானது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், இன்னொன்று அவங்களுடைய விரையினுடைய ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். ஸோ இதில் நிறைய மாதிரியான கண்டிஷன்ஸ், வெரிகோசில் இருக்கலாம், ஹைட்ரோசில் இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக் குறைபாடுகள் இருக்கலாம், இல்லை ஹார்மோன்ஸ் வந்து பிரெயின்லேருந்து வர தூண்டுதல் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். இன்னொன்று நம்மளுக்கு உற்பத்தி ஆகும் டெஸ்டோஸ்டரோன் லெவல் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு வேறு என்ன காரணங்கள், இது எல்லாமே இருந்தும் அவங்களுக்கு கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஸோ அதற்கான காரணங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.